அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்று கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதிங்க. இந்த பிரபஞ்சத்திடம் ஒன்றை நாம் கேட்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்மிடம் இருந்து ஏதாவது ஒன்றை நம்ம கட்டாயம் இழக்கணும். சில பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் இதுதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பெருசாக வேறு ஒன்றையும் இழக்க வேணாங்க. உங்களுடைய தூக்கத்தை இழந்தால் போதும். அதுவும் முழு தூக்கத்தை இழக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 7 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை மட்டும் செய்து பாருங்க. நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் நிச்சயம் கொடுக்குங்க. நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதை கேட்டாலுமே அது நமக்கு உடனே கிடைக்காதுங்க. நிறைய பணம் சம்பாதிக்க நான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆள் மனது முதல்ல நம்பணும். இந்த பூமியில் நான் எதையாச்சும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆள் மனது நம்மளை நம்பணும். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணம் செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கும் பொழுது அது நம்முடைய சிந்தனையால் இல்லைங்க, நம்முடைய ஆள் மனதின் சக்தியால் தான். ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆள் மனதில் நாம் எந்த ஒரு நம்பிக்கையை அதிகமாக வச்சு செயல்படுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை நம்முடைய ஆள் மனதில் விதைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஆள் மனதில் இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா அப்படின்ற சந்தேகத்தை விதைச்சிருவாங்க. அதனால தான் எல்லாருக்குமே பணமானது எட்டாக்கனியாகவே இருக்குது. உங்களுக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா 7 நாட்கள் மட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பின்பற்றி இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி பாருங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பின்னாடி வரும். இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணும், யோகமும் உங்ககிட்ட சேரணும் அப்படின்னா நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆள் மனதில் பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்களும் பணக்காரராக தகுதியானவர்கள் தான் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தான் நம்பணும். உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் தியாகம் செய்து தினமும் அதிகாலை வேளையில் 3 மணி 20 நிமிடத்துக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. சுத்தபத்தமாக இருக்கிற பட்சத்தில் பல் தேய்ச்சிட்டு முகம் கழுவிட்டு ஒரு விரிப்புக்கு மேலே நீங்கள் உட்கார்ந்து முதுகுத்தண்டு வடம் மட்டும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணும், உங்களுடைய சிந்தனைகள் பல விதமாக அலைபாயும். அது போன போக்கில் விட்டுடுங்க. உங்களுடைய ஆள் மனதில் மட்டும் வெற்றி 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 இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு வெள்ளை காகிதத்தில் வெற்றி அப்படின்ற வார்த்தை உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அதை நீங்கள் எழுதலாம். 7 முறை என்பது ஒரு கணக்கு தான். நீங்கள் 70 முறை கூட எழுதலாம், தவறு கிடையாது. 70 முறை இந்த வெற்றி அப்படின்ற மந்திர வார்த்தையை நீங்கள் சொன்னாலுமே தவறு கிடையாதுங்க. 7 நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்துட்டு இந்த வெற்றி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் வெற்றியை நோக்கி நகரச் செல்லும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஆழ் மனதில் நீங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத பதிய வச்சுட்டு இந்த எளிமையான விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 7 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் இதை அப்படியே விட்டுடக்கூடாது. இந்த பழக்கத்தை தொடர்ந்து நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாணவர்களாக இருந்தீங்கனாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய துறையில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்லணும், வெற்றிக்கு மேலே வெற்றி பெறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களை நல்வழிப்படுத்தி நடத்தி செல்லும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் 1 மணி நேரம் செஞ்சு முடிச்சிட்டிங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படிங்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் கூட போயிட்டு தூங்கலாம். அதனால் எந்த தப்புமே கிடையாது. நம்பிக்கையோடு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்குங்க. இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த விஷயங்களை பின்பற்றிட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் 4 பேருக்கு சொல்லும் அளவுக்கு இதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துடும். இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.